ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் சமையல் கட்டுக்குள்ளே போனதே இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்யறதுன்னு ஒரே குழப்பம். சமையல் கட்டுக்குள்ளே போன உடனே இந்த டிஃபன் தான் பார்த்தேன். இது என்னடா அண்ணா வண்டிக்கு போகையில் கொண்டு போயிருப்பாரு, நைட்டே சாப்பாடு வச்சுட்டோம், காலையில் இருந்துச்சு தாளித்து கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெயிட்டாக இருந்துச்சு. எடுத்து பார்த்தா கொண்டு போகலையாட்டுக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது. தாளிக்கிறதுக்கு வச்ச சாப்பாடு மிச்சம். அப்புறம் இது கரைச்சி குடிக்கிறதுக்காக சாப்பாடு, லெமன் சாப்பாடில் மிச்சம். அப்புறம் நைட்டு வச்ச பருப்பு சாப்பாடு. எனக்கு என்ன தான் செய்கிறதுன்னு ஒரே குழப்பம். ஒரு 5 நிமிஷம் போனவுடனே கம்முன்னு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் அளவாக 1 டம்ளர் மட்டும் அரிசி ஊற வச்சேன். அப்புறம் ஊற வச்சுட்டு போய் பால் இட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து டிஃபனுக்கு சாப்பாடெலாம் போட்டு பேக் மேலே வச்சுட்டாங்களாம்மா. அதுக்கப்புறம் ஊறுகாய் வைக்கட்டுமான்னு கேட்டுட்டு ஊறுகாய் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அண்ணா சந்தனம் வச்சுட்டு கை கழுவிட்டுருக்குறாங்க. சரி கை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே அடுப்புக்கட்டையே வச்சுட்டு இவங்க கேட் திறக்க போயிட்டாங்க. நாங்கள்யா அந்த அண்ணன் டிஃபன் எடுக்காமல் பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாங்க வண்டியில். அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் தான் பேக் வெயிட்டே இல்லை, டிஃபன் இல்லையா வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சிருக்கிறாங்க வைக்காம விட்டா நீங்கள் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி. எல்லா சாப்பாடும் மிச்சம். அதனால கறிப்பலாக்காய் குழம்பு வச்சு சாப்பாடு 1 டம்ளர் வச்சு ரசம் வச்சுட்டேன். சமையல் செய்யும் இங்கே எதுக்கும் அப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி தீக்ஷித் கூப்பிட்டான். வந்து பார்த்தா காக்காயி எதுவும் மொட்டை அழுகி கிடந்திருக்க மாட்டேங்குது எங்கேயோ. அதை கொண்டு வந்து இங்கே வீட்டு முன்னாடி போட்டுச்சு. அதெல்லாம் கேட் சாத்தி இருந்துச்சு. சரியான வாசம், புழுவே ஊறுது. அப்புறம் அதெல்லாம் ஹஸ்பண்ட் கழுவிட்டு இருந்தார். சித்தி வீடு வந்திருந்தாங்க. சித்தி பொண்ணை வந்து மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அதுக்காக 2 வீட்லேயும் சாப்பிட்றதுக்காக சொல்கிறதுக்கு வந்திருந்தாங்க. சர்வின் அபாகஸ் கிளாஸில் ஃபஸ்ட் லெவல் முடிச்சிட்டோம். அதுக்கான எக்ஸாம் இன்னும் கோயம்புத்தூர் நடக்குது. ஹஸ்பண்ட் நாங்கள் ஏன் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க அழுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்ற கேப்பில்